இந்த தினேஷ் மாஸ்டர் சங்கங்கள்ல இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு. பட் அவர் பேர்ல இவ்வளவு ஒரு அவதூறு பேச்சு வந்து நேற்று பேசப்பட்டிருக்கு. தினேஷ் மாஸ்டர் லியோ படத்துல 35 லட்சம் ரூபாயை சம்பளமாக கொடுக்காமல் மோசடி செய்கிறார்னு நடன இயக்குனர் சங்க தலைவர் மீது அந்த உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு. இந்த தினேஷ் மாஸ்டர் அவருக்கு ஒரு அடியாள் குழு, இந்த அடியாள் குழு கதாநாயகர்களோட நாயகிகளோட அருகிலே நீங்கள் நடனம் ஆட வேண்டுமென்றால் அந்த பெண்கள் தினேஷ் மாஸ்டருடைய நட்பு வட்டாரத்திற்குள் வர வேண்டுமென்றால் அவர்களை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு சமூக விரோதி தான் இந்த தினேஷ் மாஸ்டர். பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாக குழு இதில் வச்சு பேசி முடிவெடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் இதை எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் இங்கெல்லாம் ஃபுட்டேஜ் சிசிடிவி இருக்குது, எதிர்த்த வீட்டில் எதிர்த்த சந்தில் கூட்டிகிட்டு போய் அடிக்கிறார். இந்த நபர் ஒரு மோசடி நபர். நீங்கள் பல பெண்கள் புகார் கூறுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்லுங்க மீடியா கிட்டன்னு சொல்றாங்க. இந்த அமைப்புல தான் நிறைய பெண்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்றதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இல்லை சார்? தினேஷ் மாஸ்டர் மீது ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு. துபாய்க்கு நடன குழுவில் இருக்கக்கூடிய பெண்கள் நடனமாட போனால் அவருடைய உறுப்பினர் கார்டை ரத்து பண்ணணும். அப்ப நிறைய பேர் போயிட்டு வந்து ஆடுறாங்க அவங்க மேல. ஆனா எந்த ஒரு அப்ப காரணம் தினேஷ் மாஸ்டருக்கு அந்த பெண்கள் துபாய் போயிட்டு வந்த பிறகு கையூட்டு கொடுத்து விடுகிறார்கள் குற்றச்சாட்டு. அவங்க அங்க துபாயில நடன குழுவாக போகவில்லை, பாலியல் ரீதியாக போகிறார்கள். யூனியன்ல கார்டு எடுத்த பிறகு துபாய்க்கு போய் யார் டான்ஸ் ஆடினாலுமே கார்டை கேன்சல் பண்ணுவோம். அது அவுட் ஆஃப் ரூல். சில கேர்ள்ஸ் பண்ணிருக்காங்க. தினேஷ் மாஸ்டருக்கு எதிர்ப்பு குழுவுக்கு தலைமை தாங்க கூடிய ஒரு வலுவான ஆளு. இப்போ நடிகர் சங்கத்திலேயே சரத்குமார், ராதா ரவி இவர்கள் 2 பேரை எதிர்க்க கூட நீங்க ஒரு ஆள் இல்லைங்க. ஆந்திராவில இருந்து இறக்குமதி பண்றாங்க. யார? விஷால் ரெட்டியா. அவர்களுக்கு கிட்ட நிறைய வாட்டி அதை சொல்லியும் அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்றது சொல்றாங்க. அவர் நயன்தாரா வீட்டுக்காரன் புகார் சொல்லியிருந்தா உடனே செஞ்சு கொடுத்துருப்பார். அப்பாவி தொழிலாளர்கள், அவர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான பெண் தொழிலாளிகள், சிகை அலங்கார தொழிலாளர்கள், இப்படி பல தொழிலாளர்களுக்கு நடன இயக்குநர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் நீங்க யாரை எதிர்க்க வேண்டியிருக்கு? ஆளுங்கட்சியினுடைய அசுர பலத்தையும் எதிர்க்கக்கூடியதாக இருக்கு. பாவம், அவர்கள் விட்டில் பூச்சிகள். அதனால எந்த செய்தியும் மக்களிடம் போகாமல் நீங்கள் தடுக்கப்படுது. எவ்வளவு கொடுமை பாருங்க. இஎஸ்ஐபியை கொடுக்கக்கூடாதுன்னு சில தயாரிப்பாளர்கள் செய்கிறான்னா அவனெல்லாம் உண்மையான தயாரிப்பாளரா, உண்மையான தாய் தப்பனுக்கு பிறந்தவனா? இதை நான் இதுக்கு மேலே கடினமான வார்த்தையை நான் கேட்க விரும்புகிறேன். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழ பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். எல்லா சங்கங்களும் வந்து எங்க தமிழ்நாட்டில் வந்து நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. உண்மையாவே டான்சர்ஸ் யூனியன்ல இது வரைக்கும் நினைவு தெரிஞ்ச எந்த ஒரு பிரச்சனையும் வந்தா மாதிரி தெரியல. பட் இந்த தினேஷ் மாஸ்டர் சங்கங்கள்ல இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு. பட் அவர் பேர்ல இவ்வளவு ஒரு அவதூறு ஒரு பேச்சு வந்து நேற்று பேசப்பட்டிருக்கு. ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு சார். அது கூட எல்லாருமே தினேஷ் மாஸ்டருக்கு அகைன்ஸ்டா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தினேஷ் மாஸ்டர் லியோ படத்தில் 1000 நடன கலைஞர்களை நடனமாட விடுகிறார். இதில் 35 லட்சம் ரூபாயை சம்பளமாக கொடுக்காமல் மோசடி செய்கிறார்னு நடன இயக்குனர் சங்க தலைவர் மீது அந்த உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுறாங்க. அப்போது தினேஷ் மாஸ்டர் 20 வருஷமாக தான் மாஸ்டர். அதுக்கு முன்பு ஒரு நடன குழுவில் ஒரு சாதாரண நபர். இந்த தினேஷ் மாஸ்டர் அவருக்கு ஒரு அடியாள் குழு, இந்த அடியாள் குழு நீங்கள் கதாநாயகர்களோட நாயகிகளோட அருகில் நீங்கள் நடனம் ஆட வேண்டுமென்றால் அந்த பெண்கள் அந்த தினேஷ் மாஸ்டருடைய குழு நட்பு வட்டாரத்திற்குள் வர வேண்டுமென்றால் அவர்களை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணுமா? இது தினேஷ் மாஸ்டரே சொல்கிறார். நடவடிக்கையா அப்படின்னா அவன் வீட்டை போய் கை நினைச்சி சாப்பிட்டேன், நான் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? அப்போது தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு சமூக விரோதி தான் இந்த தினேஷ் மாஸ்டர். நீங்கள் இதை பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாக குழு இதில் வச்சு பேசி முடிவெடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் இதை எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடிய ஒருவரை
நீங்கள் இங்கெல்லாம் ஃபுட்டு சிசிடிவி இருக்குது, எதிர்த்த வீட்டில் எதிர்த்த சந்தில் கூட்டிகிட்டு போய் அடிக்கிறார். அங்கேயே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ். அப்போ இந்த நபர் ஒரு மோசடி நபர். நீங்கள் பல பெண்கள் புகார் கூறுறாங்க. இந்த தினேஷ் இதுக்கு எதுக்குமே பதில் சொல்லவே இல்லை. சார் எந்த சங்கத்துலேயுமே விட நடன குழுவில் தான் சார், இந்த அமைப்பில் தான் நிறைய பெண்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இல்லை சார்? ஏன்னா இங்கே பெண்கள் குழு, ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஜூனியர் டான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப வருஷமாக இருக்காங்கல்ல சார். அனுராதா மேமோட பொண்ணு கூட நேற்று ரொம்ப உணர்ச்சி பொங்க நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்கல்ல சார். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையாக எடுக்க முடியும்? என்ன மாதிரி? இப்போ அந்த நடன இயக்குநர்கள் சங்கத்தில் இப்போ தினேஷ் மாஸ்டர் மீது ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது. இப்போ இதில் நீங்கள் இந்த துபாய்க்கு நடன குழுவில் இருக்கக்கூடிய பெண்கள் நடனம் ஆட போனால் நீங்கள் உடனே அவருடைய உறுப்பினர் கார்டை ரத்து பண்ணணும். அப்போ நிறைய பேர் போயிட்டு வந்து ஆடுறாங்க அவங்க மேலே. ஆனால் எந்த ஒரு அப்போ காரணம் தினேஷ் மாஸ்டருக்கு அந்த பெண்கள் துபாய் போயிட்டு வந்த பிறகு கையூட்டு கொடுத்து விடுகிறார்கள் குற்றச்சாட்டு. அவங்க அங்கே துபாயில் நடன குழுவாக போகவில்லை, பாலியல் ரீதியாக போகிறார்கள்னு குற்றச்சாட்டு இருக்கிற காரணத்தினால தான் இந்த நடன குழுவுக்கு யாருமே துபாய் போகக்கூடாதுன்னு தீர்மானமே நிறைவேற்றியிருக்காங்க. இந்த தீர்மானத்தை நடன இயக்குனர் சங்க தலைவர் தினேஷ் மாஸ்டரே மீறுகிறார் என்றால் அப்போ இவருக்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டம். சார் இப்போ இந்த மாதிரியான ஒரு குழு அமைப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மீறும்போது அவங்கள வந்து பைலாஸ்ன்னு ஒன்று இருக்கும் அந்த சங்கத்துக்கு. அவங்கள வந்து தூக்கி அடிச்சிடலாம், இல்லை அவங்கள வந்து பதவி காலத்துலேருந்து எடுத்துடலாம் அப்படின்றது அதுவுமே ஒரு பைலா தானே சார்? அது எப்படி வந்து இன்னும் இந்த நடன சங்கங்கள் இன்னும் போராட்டமாக பார்க்குறாங்க? அவரை எடுத்துட்டு வேற ஒரு பொதுக்குழுவை கூட்டி வேற ஒரு தலைவரை நியமிச்சிருக்கலாம் இல்லை சார்? இல்லை, அந்த நியமிக்கிற அளவுக்கு தினேஷ் மாஸ்டருக்கு எதிர்ப்பு குழுவுக்கு தலைமை தாங்க கூடிய ஒரு வலுவான ஆள் இல்லை. நீங்கள் இப்போ நடிகர் சங்கத்திலேயே சரத்குமார், ராதா ரவி இவர்கள் 2 பேரை எதிர்க்கக்கூட நீங்கள் ஒரு ஆள் இல்லைங்க. ஆந்திராவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. யாரை? விஷால் ரெட்டியை. இதுதான் தமிழனுடைய தெம்பும் திராணியும், முதுகெலும்பில்லாத தமிழ் நடிகர் சங்கம். இப்போ இதே தான் தினேஷ் மீது குற்றச்சாட்டு வந்துன்னா அடுத்த நிமிஷம் தூக்கி எரியக்கூடிய வலுவான ஆட்கள் அங்கே இல்லை. நீங்கள் சந்தில் கூட்டி போய் அடிக்கிறாருன்னா கேள்வி கேட்டது ஒரு தப்பா? நடன இயக்குனர் சங்கத்தில் ஒரு உறுப்பினர்கள் கேள்வி கேட்டதற்காக அவர்களை முட்டிச்சந்தில் கூட்டி போய் அடிக்கிறாருன்னா அப்போ இந்த நடன இயக்குனர் சங்கம் எப்படி இருந்திருக்குன்னா அடிமை சங்கமாகவே இருந்து. நீங்கள் கலைஞர் 100ன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பே அத்தனை நடன கலைஞர்களும் சினிமா ஷூட்டிங் ரத்து பண்ணிட்டு, ஏன்னா எடுக்கிறது கருணாநிதியுடைய சாதனைகளை. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே ஒரு நாள் இல்லாமல் ஒரு வாரம் 3 நாள் நடக்குது ஷூட்டிங்கு. 3 நாள் எங்கே அந்த கேம்பாக்கோலா மைதானத்தில், எங்கே கிண்டியில் எல்லா நீங்கள் உலகத்தில் நடக்கிற எல்லா திரைப்பட ஷூட்டிங்கும் கேன்சல். இன்று வரை சம்பளம் கொடுக்கப்படவில்லை. வரிசை எவ்வளோ ஆச்சு? அப்போது நடன இயக்குநர்களும் பெப்சி அமைப்பும் எதுக்கு போண்டா சாப்பிட்றதுக்கு இருக்கா? உதயநிதி அவர்களுக்கு கிட்ட நிறைய வாட்டி அதை சொல்லியும் அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்றது சொல்கிறாங்கல்ல. அவர் நயன்தாரா வீட்டுக்காரன் புகார் சொல்லியிருந்தால் உடனே செஞ்சு கொடுத்துருப்பார். அப்பாவி தொழிலாளர்கள், அவர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான பெண் தொழிலாளிகள், சிகை அலங்கார தொழிலாளர்கள், இப்படி பல தொழிலாளர்களுக்கு இன்று வரை அதாவது ஒரு வாரம் அவர்களுடைய உழைப்பை சொல்லி கொண்டு சரியான சாப்பாடு கூட இல்லை. பல பெண்கள் இரவில் தப்பிச்சு ஓடியாந்துருக்காங்க என்ன சொன்னாங்க. அப்போது இதை தட்டி கேட்பதற்கு தான் பெப்சி அமைப்பு இருக்குது, நடன இயக்குநர்கள் சங்கம் இருக்குது. இந்த சங்கங்கள் பூரா ஆளுங்கட்சியை பார்த்தா தொடை நடுங்குகிறது. பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு. அப்போது அந்த அப்பாவி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பதற்கு தான் அமைப்பே தவிர ஆளுங்கட்சிக்கு கொடி பிடிப்பதற்கு அமைப்புகள் கிடையாது. நீங்கள் செல்வமணி அதை ஆண்மை இல்லாத ஆள். அவர் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு இன்று வரை ஊதியம் வாங்கி கொடுக்கப்படவில்லை. ஒரு வார காலம்னா ஒரு ஆளுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபா சம்பளம்னா 7000 ரூபா இன்றைக்கு வரைக்கும் வாங்கி கொடுக்கப்படவில்லை. அப்போ இந்த லட்சணத்தில் தான் நடன இயக்குனர் சங்கம் பாலியல் ரீதியாக எங்களை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான்
முன்னணி நடிகர்களோடு நடிகைகளோடு ஆடுவதற்கு வாய்ப்புன்னு அப்போ அந்த பொண்ணு டிவிலே சொல்லுது, உலகம் பூரா அந்த செய்தி போகுது. அப்போ இது எதுக்கு இந்த நடன இயக்குனர் சங்கம் தினேஷ் அமைப்பை தலைவராக வைத்திருக்கிறார்கள்? தூக்கி எறியப்பட வேண்டிய ஆள் அவர். பல புகார்கள், லியோ படத்தில் 1000 கலைஞர்களை ஆட விட்டு பல கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. வாங்கி 35-40 லட்ச ரூபா தொழிலாளிகளுக்கு பாக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. லியோ படம் வந்து எவ்வளோ நாளாச்சு, முடிஞ்சே போச்சு. அந்த லலித்தில் போய் அந்த தயாரிப்பாளர் லலித்தில் போய் கேட்டால் எல்லாம் சம்பளம் பைசா வரியாக செட்டில் பண்ணியாச்சு, ஒரு பைசா பாக்கி இல்லைங்கிறார். அப்போ விஜய்கிட்ட போய் கேட்டால் எனக்கு கவனத்துக்கே வரல, அவர் தான் அடுத்த முதலமைச்சர், என்னுடைய கவனத்துக்கே வரல. அந்த தொழிலாளிகளுக்கு 1000 தொழிலாளிகள், நடன கலைஞர்கள், சினிமா தொழிலையே நம்பி இருக்கிற அந்த அப்பாவி தொழிலாளர்கள் 1000 பேருக்கு 35 லட்சம் ரூபாய் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் இந்த நடன இயக்குனர் தினேஷ். விஜய்கிட்ட பஞ்சாயத்து போனால் நீங்கள் அவர்கிட்டே பேசிக்கங்க. சார், இப்போ கலா மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர், பிரபுதேவா மாஸ்டர், ராஜசுந்தரம் மாஸ்டர் அப்படின்றதெல்லாம் நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு முகங்கள் நமக்கு டான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து இதுக்கு எதுவுமே ஒரு குரல் கொடுக்கல, இல்லை பேசல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல சார்? இல்லைம்மா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய குழு பணம் வந்துருச்சா அதோட முடிஞ்சு போச்சு. அவர்கள் நடன சங்கத்தில் தானே, நடன சங்கத்தில் தான் உறுப்பினராக இருக்கிறாங்க. ஆனாலுமே அவர்கள் இதில் தலையிடுறது இல்லை. ஏன்? தினேஷை தட்டி கேட்டால் நாளைக்கு இவர்கள் செய்கிற ஊழலை அவர் தட்டி கேட்பார். நீங்கள் பெப்சி அமைப்பே கலைஞர் 100 அந்த நிகழ்ச்சியில் பல கோடி ரூபாய் கலைஞர் டிவி சம்பளம் கொடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் சம்பளம் கொடுக்கணும், கொடுக்கவே இல்லையே. ஆளுங்கட்சி பார்த்து கேட்க அஞ்சுகிறார்கள். இதே கதை தான் இப்போ யார் லியோ படத்துக்கு வாங்கின சம்பளத்தை ஏறக்குறைய 35-40 லட்ச ரூபா ஏமாற்றி மோசடி செய்து விட்டார்னு புகாரை சக கலைஞர்களே சொல்லுகிறார்கள். இந்த பெப்சி சங்கம்ன்றது எல்லா சங்கங்களோட கூட்டமைப்பு தான். இதை கேட்டு முடிவு கொண்டு வந்துருக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு 10 பஞ்சாயத்து இருக்கு. ப்ரெஸ் எல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர நேத்தி அந்த எதிர்த்தரப்பு இருக்கிறவங்க அவ்வளோ தூரம் அவங்களும் வாதம் பண்ணி ப்ரெஸ் எல்லாம் உள்ள விடாம தடுத்தாங்க. அதையும் மீறி தான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் உள்ள போய் இந்த கல்யாண் மாஸ்டர், அப்புறம் வந்து அனுராதா அவங்களோட இது, அப்புறம் இன்னும் சில பிரபலமான ஒரு மாஸ்டர்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்க்கப்படும் போது நிறைய வந்து இன்னும் வெளில வருமோ அப்படின்ற மாதிரி இருக்குல்ல சார்? இல்லைம்மா, அதாவது அவர்களுடைய மனக்குமுறலை நீங்கள் முகமூடி போட்டு தான் சொல்கிறாங்க, நேரடியாக சொல்ல முடியல. பல திரைப்பட கலைஞர்கள் திரைப்படத்துறையில் நடக்கிற ஊழல்களை, லஞ்ச லாவண்யம், இந்த பாலியல் ரீதியான அச்சுறுத்தல் எல்லாம் பகிரங்கமாக அவங்களால சொல்லவே முடியல. இந்த மீ2 அப்படிங்கிறது கேரளாவில் ஒரு பெரிய விசாரணை கமிஷனே போட்டாங்க. பெண் காவல்துறை உயர் அதிகாரிகளையே போட்டு விசாரிக்க சொன்னாங்க. இங்கே அப்படி எதுவுமே நடக்கலை, நடந்து கொண்டு தான் இருக்கிறது தவறுகள். ஆனால் இங்கே அந்த ரோகிணி அவங்க கூட சொன்னாங்களே, யாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை அப்ரோச் பண்ணுங்க, நாங்கள் இதை சால்வ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத சொன்னாங்கல்ல. ஸோ வந்தால் தானே சார் அவங்களும் கம்ப்ளைண்ட்ஸ் எடுப்பாங்க? இல்லைம்மா, அதாவது புகார் சொல்லக்கூடியவர்கள் திருப்பி திரைப்படத்துறைக்கே வர முடியாது. இந்த ஸ்ரீரெட்டின்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அது சினிமா ஃபீல்டை விட்டு போயிடுச்சு. பல புகார் இருக்குது. அது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகளே இல்லை. ஏன்னா எல்லாருமே உதயநிதியோட தொடர்பில் இருக்காங்க, எல்லா சக நடிகர்கள். திரைப்படத்துறையை உதயநிதி திமுக தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. தமிழ்நாட்டில் 1000 தியேட்டர்களை செண்பகமூர்த்தி தான் என்ன படம் போடணும், எதை எடுக்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணுவார். இதெல்லாம் திமுகவாக இருக்குது. அப்போது நடன இயக்குநர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் நீங்கள் யாரை எதிர்க்க வேண்டியிருக்கு? ஆளுங்கட்சியினுடைய அசுர பலத்தையும் எதிர்க்கக்கூடியதாக இருக்குது. பாவம், அவர்கள் விட்டில் பூச்சிகள். அதனால் எந்த செய்தியும் மக்களிடம் போகாமல் நீங்கள் தடுக்கப்படுகிறது. அரசியலும் சினிமாவும் வேறு வேறு தானே சார் இருந்தது? இல்லை, அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் 2 ஒன்று தான். முதலமைச்சரை சினிமா தேட்டர் தான் தேடுறான் நம்ம ஆள். சினிமா தேட்டர் தான் அடுத்த முதலமைச்சர். எங்கேயா யார் வருவா? ஸ்கிரீன்லேருந்து நீ முதலமைச்சர் நாற்காலிக்கு வா, விஜய் வா, சரத் ரெட்டி வா, சரத்குமார் வா, கார்த்திக் வா, விஜயகாந்த் வா, சிவாஜி வா, எல்லாம் எங்கே பிடிக்கிறான்? அங்கே தானே பிடிக்கிறான். கல்யாணம் பண்ணணும், நேராக வீட்டுக்கு போகிறான், விஜய் வீட்டுக்கு. விஜய் வரல. லியோ படம் விஜய் வந்தோடனே பொண்டாடி கட்டலாம் தாலியை. அடுத்த கடத்துக்கு போகிறவங்க தடுத்துட்டான். இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிருக்கு. இப்படித்தானே இருக்கான் தமிழன். அப்போ இவனை எங்கே போய் திருத்துறது? அப்போது அங்கே அந்த தொழிலாளிகள்
சிகை அலங்கார தொழிலாளிகளாக இருக்கட்டும், அல்லது நடன எவ்வளோ பேர் லைட் மேன், டெக்னீஷியன்ஸ், டிரைவர்ஸ், சாப்பாடு கொடுக்குறவங்க, டீ போடுறவங்க, டான்சர்ஸ், எவ்வளோ யாருக்குமே முறையான சம்பள பட்டியல் அந்த மாநில அரசு வேஜ் போர்டு கமிட்டி அது கொடுக்கப்படுவதில்லை. இன்னொரு அபாயம் என்ன அபாயம்னா, நீங்கள் அந்த தொழிலாளர்களை இஎஸ்ஐயில் இணைப்பதற்கு முருகன் தான், நம்ம தமிழன் தான் அங்கே ஒருத்தர் அமைச்சராக இருக்கார், மத்திய அமைச்சராக இருக்கார், ஒடுக்கப்பட்ட தமிழன். அந்த தமிழன்கிட்ட போன பிறகு பாவண்டா இந்த மக்கள் எல்லாம், இவர்களை இதுவும் ஒரு தொழில் தான், டிரான்ஸ்போர்ட்டை போல், ஆலை தொழிலாளி போல், ஃபேக்ட்ரியை போல், இதுவும் ஒரு ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான். இவர்களை என்ன பண்ணணும், இஎஸ்ஐ பிஎஃப் கவர் பண்ணணும். ஓட்டுநரை போல, நடத்துனரை போல, அரசு அலுவலகங்கள் வேலை வாய்ப்பை போல அதுக்காக ஒரு முயற்சி நடந்தால் சில தயாரிப்பாளர்கள் அதை தடுக்கிறான். அவனை பிஎஃப்லாம் வரக்கூடாது, இஎஸ்ஐ வரக்கூடாது, அவனை நிரந்தர தொழிலாளி ஆக்காத. யார? திரைப்பட தொழிலாளியை நிரந்தர தொழிலாளி ஆக்காத, அவனுக்கு அரசு சலுகை கிடைக்கூடாதுன்னு சில புல்லுருவிகள், சில தமிழ் துரோகிகள் பாதி பேர் உருவாயிட்டான். அவனையெல்லாம் அடித்து ஆந்திரா பார்டர் வரைக்கும் துரத்தணுமா இல்லையா? இங்கே அதுக்கான ஆளே இல்லை. அவன் அந்தமா ராமதாஸ் சொன்ன மாதிரி கடலை தூக்கி போடணுமா இல்லையா? போடுறதுக்கு ஆளே இல்லை. அப்போ இவர்களையெல்லாம் யார் பாதுகாப்பது? செல்வமணி ரோஜாவையே பாதுகாக்க முடியாமல் இருக்கார். ஏன் ஜெகன்மோகன் ரெட்டி காணாமல் போனதுக்கு பிறகுதான் ரோஜாவை பாதுகாப்பாக வச்சுருக்கார். இல்லைன்னா ரோஜாவையே பாதுகாக்க முடியாத நிலைமையில தான் இருக்குது. ரோசாவையே கசக்கிடுவான், ரோசா பூ காணாமல் போயிடும். இதுதான் சினிமா துறை. அப்போது இவ்வளவு சமூக பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த தொழிலாளிகளுக்கு எந்த விதமான அரசியல் பின்னணியும் இல்லை, சட்ட ரீதியான பாதுகாப்பு பின்னணியும் இல்லை. அவர்கள் அடிப்படை தொழிலாளிகளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவனுக்கு எவ்வளோ கொடுமை பாருங்கள். இஎஸ்ஐ பிஎஃப் கொடுக்கக்கூடாதுன்னு சில தயாரிப்பாளர்கள் செய்கிறான்னா அவனெல்லாம் உண்மையான தயாரிப்பாளரா, உண்மையான தாய் தப்பனுக்கு பிறந்தவனா? இதை நான் இதுக்கு வேலை கடினமான வார்த்தையை நான் கேட்க விரும்பவில்லை. அவன் அப்பாவி தொழிலாளி. அவனுக்கு அரசுடைய சலுகை கிடைக்காமல் தடுக்குகிற அந்த புல்லுருவிகளை அந்த தொழிலாளர்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை பதிவு செய்கிறேன். சார், இது கோர்ட்டுக்கு போகும், கோர்ட்டில் நாங்கள் லீகலாக பார்த்துப்போம், தினேஷ் மாஸ்டர் அகைன்ஸ்டாக நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த கல்யாண் மாஸ்டர் இருக்கிற அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும். இது அரசு எந்த இடத்துல தலையிடுமா சார்? அரசு இல்லை தலையிடுமா சார்? இல்லை, அரசு, தமிழ்நாடு அரசு அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் சொத்து கர்நாடகாவில் தான் இருக்குது. சன் டிவியினுடைய முதல் வருமானமே உதயா டிவி தான். கன்னட சேனல் தான் கோடிகளை கொட்டுகிறது. அடுத்ததான் தமிழ். அவன் யாருக்கு ஆனால் இதை கண்டுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டுக்க மாட்டான். தமிழன் அடி வாங்கினா என்ன, உத வாங்கினா என்ன, மிதி வாங்கினா என்ன, இப்போ ராமாபுரா காவல் நிலையத்தில் கற்பழிக்கப்பட்டால் என்ன, அவர்கள் அகதிகளாக வந்தால் என்ன, எங்களுடைய சொத்துக்களெல்லாம் ஐரோப்பா நாடுகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நாங்கள் அமிஜிக்கரை போவதைப் போல் அடிக்கடி ஐரோப்பாவுக்கு போவதற்காக போயிட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் குடிக்கிற தண்ணியே லண்டன்லேருந்து தான் வருது. அப்போது இந்த மக்கள் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுகிற இழிச்ச வாயர்களாக இருக்கிற வரை, இவர்கள் எழுச்சி பெறுகிற வரை, உண்மையை தெரிந்து கொள்ளுகிற வரை சினிமாவில் ஏமாற்றுவதைப் போல அரசியலை ஏமாற்றுவான், அரசியலை ஏமாற்றுவதைப் போல சினிமாவில் ஏமாற்றுவான். இவர்களையெல்லாம் விரட்டக்கூடிய நாள் தான் தமிழகத்திலே ஒரு விடுதலை நாள். ஒரு சுதந்திர போராட்டத்தை என்றைக்கு தமிழர்கள் முன்னெடுக்கிறார்களோ, கன்னடர்கள் தான் இப்போ அறிவாளியாக இருக்கான். கன்னடத்தில் அவர்கள் கன்னட மொழியை ஏற்றுக்கொள்ளுகிறவன், கன்னடத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன், கன்னட தாய்மொழியாக கற்றுக்கொள்ளுகிறவன் எவன் பிழைக்கிறதுக்கு எங்கே போனான்? கர்நாடகா போனாலும் 1வது 5வது வரை எது படிக்கணும்? கன்னடம் படித்தே ஆக வேண்டும். இங்கே தமிழையே படிக்காமல் காரி துப்பிட்டு டாக்டரேட் முடிச்சுக்கலாம். அடிப்படை தமிழை படிக்காமல் ஒருவன் ஆங்கில கல்வியை எல்கேஜியிலிருந்து எது வரைக்கும் படிச்சுக்கலாம்? டாக்டரேட் வரைக்கும் படிச்சுக்கலாம். ஆக திராவிடத்தினுடைய ஆணிவேரை என்றைக்கு ஆசிட்டை ஊற்றி அமிலத்தை ஊற்றி அழிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த திராவிடனிலிருந்து தமிழன் மீண்டெழுவான். கன்னடனை மீண்டெழுந்ததைப் போல, மலையாளியை மீட்டெடுத்ததைப் போல, தெலுங்கனை மீட்டெடுத்ததைப் போல திராவிடனிலிருந்து தமிழனை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.